கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவு ஒரு கப்பு எடுத்துகிட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இந்த பிஸ்கெட் ஸ்மெல் வரும். இந்த மாவை எடுத்து மேலே இருந்து நம்ம போடும்போது அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே லேசாக கீழே உதிரும். இது போதுமான பக்குவமாகும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே உதிர்த்து மாவை வந்து புட்டு மாவு பதத்துக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்குள்ளே சின்ன ஒரு கடாயை வச்சு அதில் ஒயிட் கிளாத் போட்டு இதில் வந்து இந்த மாவை நான் போட்டுடுறேன். போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். ஐயில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஐயில் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ மாவு புட்டு மாவு ரொம்ப நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மாவு நல்லா வெந்திருக்கு, புட்டு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எல்லாம் இறக்கிட்டு ஆற வச்சு அதில் தேங்காய் பூ, நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக ஹெல்த்தியான புட்டு ரெடி. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி இந்த நாட்டு சக்கரை போட்டு அது கூட நீங்கள் பால் ஊற்றியும் சாப்பிடலாம். இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.